ஹாய். டே 140 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவியை நம்ம வந்து தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மூவி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவரோட கூலி மூவி ரிலீஸ் ஆகிருந்தது வியாழக்கிழமை 14ஆம் தேதி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன எந்த மூவியுமே வந்து இப்போ தேட்டரில் போகல. இந்த வாரமும் வந்து சுத்தமாக வந்து ஒரு படம் கூட வந்து கூலி அண்ட் வார் தவிர புதுசாக வந்து எந்த படமுமே வந்து எந்த லாங்குவேஜ்லையுமே வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ புக் மை ஷோலையும் சரி, டிக்கெட் நியூலையும் சரி, ஸோ புதுசாக எந்த படம் ஒரு படமுமே இல்லை. ஸோ நேற்றே பார்த்துருப்பீங்க, நம்ம அக்யூஸ்ட் மூவி தான் வந்து தேடி பிடிச்சி இங்கே சரவணா தேட்டரில் தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தேடிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து ஒரு படம் வந்து புக் மை ஷோவில் காமிச்சிது. ஸோ என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, மாமரம்னு சொல்லிட்டு ஒரு மூவி இந்த இயர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அண்ட் வந்து 8ஆம் தேதி என்னமோ அந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ திருப்பி வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. ஆல்பர்ட் தேட்டரில் வந்து அந்த மூவி அவைலபிளாக இருந்துச்சு. சரி என்ன மூவின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டோம். மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2014 சொல்லிட்டு காமிச்சாங்க. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்ன மூவி, புது மூவி தானா இல்லை வந்து ஏதாவது வேறு எதனா மூவி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து காமிக்கிறாங்க இன்ட்ரடக்ஷனில், பட் வந்து ரொம்ப வந்து யங்காக இருக்கார். ஸோ இப்படி படத்துக்காக உடம்பு குறைச்சிருப்பார் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி இது இவ்வளோ ரொம்ப வந்து அக்யூரேட்டாக குறைச்சிருக்காரு, கொஞ்சம் கூட தெரியலேன்னு பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி இருக்காங்க. சைட் கேரக்டர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வந்து இருக்குது. இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கெட்டப் வருவார்னு பார்த்தா படம் வந்து எப்படியும் ஒரு 2 ஹவர் படம், 1.25 ஹவருக்கு வந்து அப்படியே தான் வந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் அது நமக்கு தெரிஞ்சது படம் வந்து எடுத்ததே இவங்க 2014 தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ தான் வந்து படத்தோட டேரக்டும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போது ஜீ தமிழில் ஒரு சீரியல் கூட பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு, நான் நேம் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இவர் ஆல்ரெடி ஒரு படம் வந்து 1 வருஷம் எடுத்திருப்பாங்க, இல்லை 2 வருஷம் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு 11 வருஷமாக ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவா என்னன்னு தெரில, எதுக்காக இவ்வளோ போராடி அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றதும் தெரில. 2014 25 வரைக்கும் வராங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும்னா, ஒரு ஹீரோ வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு படம் பண்ணியிருப்பார் போல் இருக்குது. ஸோ பிரச்சனையால் வந்து அவரால் ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ திடீர்னு இப்போ சடனாக ஒரு கண்ணில் வந்து இந்த மூவி பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபுட்டேஜ் எதனா கிடச்சிருக்கும் போல் இருக்குது. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு சீன் எடுத்திருப்பார் போல் இருக்குது. ரிப்பீட் மோடில் ஒரு சீனுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாரு, திருப்பி வந்து ஒரு சாங்கில் காட்டுறாரு, அப்புறம் மாண்டேஜ் சீன் மாதிரி காட்டுறாரு. பாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, வீடியோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நம்ம இப்போது பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பில் எடிட் பண்ணுற வீடியோ கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த சீக்வன்ஸாக எடுத்திருப்பாங்க. படம் எங்கேயோ ஆரம்பிக்குது, ஏதேதோ நடக்குது, லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு போடுறாரு, அவங்க லவ்வர் அவரை விட்டு போயிடுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா, இது எப்போ தான் ஒரு லைவுக்கு வரும்னு பார்த்தா சரி அவள் தான் போல் இருக்குது, ஏதோ பழைய படத்தை வந்து எடுத்து ரீமேக் பண்ணி போட்டுருக்காரு போல், இப்போ எது ரெடி பண்ணி போட்டுருக்காரு போல்னு பார்த்தா படம் வந்து முடிஞ்சு அந்த நெஞ்சிருக்கும் வரை வர சீன் மாதிரி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை சந்தேகப்பட்டுறாரு. ஸோ 2 வருஷம் கழிச்சு ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு வந்து ஹார்ட்டை கொடுத்து அவங்க லவ்வை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து 2025 வர்றார். எதுக்காக அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவங்க படத்தோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், மாமரம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஹிண்ட் வந்து அதில் வச்சுருக்காங்க, அந்த படத்தோட பேர் வந்து படத்தில் தெரியணுன்றதுக்காக. ஸோ ஹீரோயினும் லவ் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடாமல் ஒரு இடத்துல புதைச்சி அதை செடியாக வளர்த்துடுறாங்க. 1 வருஷம் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லவ்வர் அவரை விட்டு போனதுக்கப்புறம் மரத்தை என்ன மெயின்டைன் பண்ணுறதுன்னு விட்டு போயிடுறாரு. ஸோ அவர் அந்த ஹார்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம காதல் சின்னமான அந்த மாமரத்தை வந்து நீ எப்போவுமே பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஹீரோ வந்து இந்த கடந்த 11 வருஷமாக அந்த மாமரத்தையே வந்து டெய்லி கழுவுறதும், அதை சுற்றி வந்து மெயின்டைன் பண்ணுறதும், அங்கே இருக்க இலையெல்லாம் எடுக்கிறதும் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு. அந்த மாமரத்தை சுற்றி ஒரு காலேஜே வந்துட்டுருக்கோம், ஆனால் ஹீரோ அந்த இடத்த விட்டு போகாமல் அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இதெல்லாம் கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். சரி ஏதோ ஒரு பழைய படம் ஆசையில் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நடுவில் திடீர்னு சில வருடங்களுக்கு முன்புன்னு போட்டு டு பி கண்டினியூடுன்னு போட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது சேலஞ்சை முடிச்சிடணும். சரினா வந்து நம்ம தானே பார்க்கணும், படம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேற்று ஒரு நாள் தான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்
ரொம்ப நம்மளை சோதிச்சிட்டாங்க இந்த படத்தில். ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை 11 வருஷமாக இந்த படத்தை எதுக்காக வெயிட் பண்ணி இப்போ இந்த ஒரு சீனுக்காக இவர் எதுக்காக அதை வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு? ஒன்றும் பழைய படமாக அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லை இப்போ ஏதாவது கதை தோணுச்சுன்னா சும்மா ஒரு 2 சீன் எடுத்து இதில் வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஆக்டிங் பண்ணியிருக்கலாம். டோட்டலாக வந்து முக்கால்வாசி படத்தை வந்து அந்த பழைய ஃபுட்டேஜை வச்சு ஏதோ பண்ணி ஒரே சீனை திருப்பி ரிப்பீட் மோடில் போட்டு ஓட்டிட்டு இந்த சீக்வன்ஸை ஒரு 1/2 hour காட்டுறாரு லாஸ்ட்டில். ரொம்ப மன தைரியம் தான். ஸோ நம்மளுக்கும் ரொம்ப மன தைரியம் தான், நம்மளும் போய் அந்த படத்தை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்கள் யாராவது தவிர இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் இவ்வளோ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பை. Day 140 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மாமரம். ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 3:30 PM.